இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். புதுசாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சொந்தங்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ முழுசா பாருங்க. விடாமுயற்சி ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. என் பார்வையில் விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா, டீசரை ஒப்பிடும்போது ட்ரெய்லர் ஒரு படி மேலே இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான ஒரு நீட்டான ஒரு படமாக இந்த விடாமுயற்சி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அஜித் சார்லேருந்து ஆரம்பிப்போம். அவருடைய லுக்குக்கு நிறைய விமர்சனம் சமீப வருஷங்களில் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் இந்த படத்து மூலியமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு யங் ஏஜில் இருந்து ஒரு mid-40 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. கிளீன் சேவ்லையாக இருக்கட்டும், லைட்டாக தாடி வச்சு அந்த லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அந்த லுக்காக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பக்காவாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மோட்ல தான் அந்த படம் இருக்கு. பயங்கரமாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அஜித் சார். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, பார் சீன் ஒன்று காட்டுறாங்க. அந்த சீனில் வரலாறு படத்தில் ஒரு அஜித் சார் இருப்பார் இல்லையா, அந்த கெட்டப்பில் ஒருத்தர் இருக்காரு. டிஏஜிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அஜித் சார்னாவே மாசாக இருக்கும். இதில் ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. நினச்சி பாருங்க, அப்படி இருந்தால் அது பயங்கர மாசாக இருக்க போகுது. த்ரிஷா அவர்கள் தான் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா அவங்கள வச்சு தான் இந்த கதையே நகருது. அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. த்ரிஷா அவர்கள் விலகி போறாங்க. அப்ப த்ரிஷா அவர்களை யாரோ கடத்திடுறாங்க, ஏதோ ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. அதை அஜித் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு த்ரிஷா அவர்களை தேடி போறது தான் அந்த பயணம். இந்த படம் கண்டுபிடிச்சாரா, த்ரிஷா அவர்களை அஜித் மீட்டாரா இல்லையாங்கிறது தான் விடாமுயற்சியோடைய கதை. இந்த விடாமுயற்சி படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும். ஆக்ஷன் சொல்லும் போது இவரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்காது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இல்ல, அவரோட வயசு என்ன ஆகுது, ஆனா அவர் பண்ண அந்த ஸ்டண்டா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீன், இந்த ட்ரெய்லர்ல ஒரு கிக் விடுற மாதிரி ஒரு சீன் மிரட்டி விட்டுருக்காரு. ஃபைட் சீன்லாம் அஜித் சார், அர்ஜுன் சார் அந்த ஃபேஸ் ஆஃப் பயங்கரமா இருக்க போகுது, வேற மாதிரி இருக்க போது. ஒரு பக்கம் அனிருத் சாருடைய பிஜிஎம், இந்த ட்ரெய்லர்ல ஒரு பாடல் கூட வந்திருக்கு, அது நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. அந்த பிஜிஎம் அந்த பாடலா இருக்கட்டும். மகிழ் திருமேனி அவருடைய படம் தான் இது முழுக்க. அஜித் சாருடைய அந்த பஞ்ச் டைலாக்ஸா இருக்கட்டும், மாஸ் சீன் அந்த மாதிரிலாம் இல்லை. படத்துல கதாபாத்திரமா அஜித் சாரும் த்ரிஷா அவர்களும் அர்ஜுன் அவர்களும் எல்லாருமே டிராவல் ஆகுறாங்க. அதுல இவர் என்ன மாசா காட்ட முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தை ஒருபடி மேலே கொண்டு போய் சேர்க்குது. ரொம்ப தரமான வேலைப்பாடு. எடிட்டிங் ஸ்ரீகாந்த் என்பி அவரோட வேலையும் கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. கலர் கிரேடிங் எல்லாமே நீட்டாக இருக்கு. ஓவராலாக ஒட்டுமொத்த உழைப்பும் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு விடாமுயற்சி பண்ணி இந்த விடாமுயற்சி படம் February 6 திரையரங்கில் வெளியாகுது. உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா, டீசர் வந்தப்போ கூட விடாமுயற்சி படத்துக்கு ஹைப்பே இல்லை. ஆனா இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹைப் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா எல்லாருக்கும் பிடிச்ச படமா இந்த விடாமுயற்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம சாண்டி குமார் சொந்தங்கள் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. தமிழ் வணக்கம்.